வாழ்க வளர்க விளம்பருக அழகான ஒரு வரவேற்பு, அற்புதமான ஒரு வரவேற்பு. வந்தாரை வரவேற்பது தமிழ் பண்பாடு என்ற முறையோடு தமிழ் கடவுள் முருகனை வணங்குற பொம்பளை புள்ளி எனக்கு தெரியும். இருந்தாலும் கூட நீ கொடுத்தது அழகான ஒரு வரவேற்பு. ஏன் சொல்றேன்? களிக்கொட்டு முடிவெடுக்க கொடுத்தானே தசரதன், என்ன காரணம்? பிறகு மகாவிஷ்ணு கொடுத்தானே ஒரு வரவேற்பு, காரணம் என்ன? இந்துவில் கொடுத்தானே விக்ரமாதித்தனுக்கு ஒரு வரவேற்பு, அதனுடைய சிறப்பு என்ன அப்படிங்கிற விவரம் அத்தனை உமக்கு தெரிந்திருந்தாலும் கூட இந்த இடத்துல நீ கொடுத்த வரவேற்புக்கு தங்கமாறு சிறிய வாழ்த்து. எப்பொருள் யார் யாழ்வார் கேட்படும் அப்பொருள் மெய்ப்பொருள் காண்பது அறிவு. அதனாலதான் நல்ல விஷயத்தை வாழ்க்கையில வச்சுக்கணும், தீயதை கழிச்சிடணும். ஆமா, அதனாலதான் கூட்டல் கழித்தல் பெருக்கல் வகுத்தல். வகுத்தல் கழித்தல் அப்படின்னா எதை கழிக்கணும் தெரியுமா? தீயதை கழிக்கணும். சபாஸ். எதை கூட்டணும் தெரியுமா? நல்லதை கூட்டணும். எதை பெருக்கணும் தெரியுமா? நல்ல உற்றார், அதாவது உற்றார்களையும் உறவினர்களையும் செல்வங்களையும் பெருக்கணும். எதை வகுக்கணும் தெரியுமா? வாழ்க்கையை வகுத்து வாழணும். அதனாலதான் வாழ்க்கைக்குள்ளும் கணக்கு இருக்கிறது. கூட்டல் கழித்தல் பெருக்கல் வகுத்தல் அப்படிங்கிற சிறப்பு இருந்தாலும் கூட உமக்காக ஒரு சிறிய வாழ்த்தினை கொடுத்து வந்தகாரம் என்ன என்கின்ற வினாவை தொடுக்க வேண்டும் என்றால், கடவுள் நினைத்தான் மனநாள் கொடுத்தான் வாழ்க்கை உண்டானது மகளே நீ வாழ்கவே. ஆயிரம் காலமே வாழ்கவே ஆயிரம் காணவே வாழ்கவே உன்வரோ. ஆயிரம் காலமே வாழ்கவே உன்வரும். கடவுள் நினைத்தால் மனநாள் கொடுத்தால் வாழ்க்கை உண்டானது மகளே நீ வாழ்கவே. கண்ணி தமிழ் எடுத்து கவிதை கொடுத்து மகிழ வைத்த ஏன் தலையை இப்பேற்பட்ட இடத்துக்கு வந்ததனால் இந்த இடம் பெருமை அடைய வேண்டும் அப்படின்ற காரணத்துக்காக உலகத்தில் யாருக்கும் கிடைக்காத பெருமையான ஒரு ஆசீர்வாதம் அளிக்கிறதுக்காக ஆறாத சோறும் கிளியாத ஆடையும் ஒழுகாத வீடும் பெற்று பெருமையோடு வாழ அளிக்கிற அவசியம் கொடுத்து தவத்துக்கு ஒருவர், தமிழுக்கு இருவர். அதனால கொஞ்ச நேரம் ஓம் கூட தமிழோடு விளையாட வேண்டும் அப்படிங்கிற ஒரு ஆசை. விளையாடலாம்னு நினைக்கிறேன். எங்க விவரத்தை கூறுங்கள் பார்க்கலாம். உரையாடலாம் தான் கேட்பாங்க சில பேர். உரையாடலாமா உரை ஓடலாமான்னு கேட்பாங்க. ஆனா நீங்க இந்த இடத்துல விளையாடலாமா விளையாட தயாரான்னு கேட்டிருக்கீங்க. ரொம்ப சந்தோஷம். ஏன்னா விளையாடணும்னா பல பிள்ளைகள் என்னன்னா இரு பிள்ளைகள் சேர்ந்தாதான் விளையாட முடியும். நீங்க சொல்லணும் தவத்தை ஒருவர் தான் செய்ய முடியும். ஆக இந்த இடத்துல எனக்கு நல்லதொரு, அதாவது இந்த நாளில் எனக்கு வாழ்த்து தெரிவித்த எனது உடன்பிறவா சகோதரன், நான் சகோதரனா நினைக்கிறது சில பேர், அதுல எனக்கு மூத்தவர், நான் மன கஷ்டத்தில் இருக்கும் பொழுது என்னை அதுல இருந்து தெளிவடைய செய்யறது ஒரே ஆள் யார் அப்படின்னா எனக்கு அண்ணன் தான். நன்னா எனக்கு வாழ்த்துதல் கிடைத்தது ரொம்ப மிக்க சந்தோஷம். ஆமா, அதனால இருந்தாலும் கூட அதனால உங்களை மற்ற விஷயத்துல விட்டு போயிட மாட்டேன். ஏன்னா பேச்சுக்களை பல வகையான பேச்சு இருக்கு. அன்பு பேச்சு, ஆதரவு பேச்சு, வாழ்த்து பேச்சு, வசவு பேச்சு, கொடுக்கல் வாங்கல் பேச்சு, கிண்டல் கேலி பேச்சு, நிந்தனை பேச்சு, கவிதை பேச்சு, பொய் பேச்சுன்னு. ஆனா விடிய விடிய பேசுறாலும் வெட்டி பேச்சா மட்டும் ஒரு நாளும் போகவே கூடாது. ஆனா வெட்டி பேசணும். வெட்டி பேச்சு என்பது வேறு, வெட்டி பேசுவது என்பது வேறு. தாங்களுக்கு தெரியாது இல்ல. தவத்திற்கு ஒருவர், தமிழுக்கு இருவர், குணத்திற்கு சகத்தி சவத்திற்கு மன்னிக்கணும், சகலத்திற்கு சுவைகள் 6, சுரங்கள் 7, திக்குகள் 8, கிரகங்கள் 9, பசி வந்தா 10 பறக்கும் பிள்ளை, அரும்பசி குதவா, அன்னம், தாகத்தை தீரா, தண்ணீர், தரித்திரமரியா, கோபத்தை அடக்கா, குருமலி கேளா, பாவத்தை தீரா, நதி, பயனில்லை, ஏழும் தானென்ன, ஓரட்டில் ஆடாத, ஆட்டம், ஈரட்டில் கள்ளாத, கல்வி, மூவெட்டில் முடியாத, திருமணம், நாலெட்டில் பெறாத, பிள்ளை, ஐந்தெட்டில் சேர்க்காத, செல்வம், ஆறெட்டில் தேடாத, ஏழெட்டில் செல்லாத, ஓய்வு, எட்டாம் எட்டில் பெறாத. அதனாலதான் மனுஷ வாழ்க்கையில 8 போட கத்துக்கணும். அபிஷேக பிரியன் யாரு? சிவா. அலங்கார பிரியன் விஷ்ணு. ஸ்தோத்திர பிரியன் சூர்யா. கரகர பிரியன் சுந்தராம்பா. நடன பிரியன் ருத்ரா. போஜன பிரியன் குண்டோதரா. மோதக பிரியன் விநாயக பெருமாள். சாதக பிரியன் சாதக பிரியன் சாதக பிரியன் சகாதேவன் ஒரு கணக்கு. கலக பிரியன் யாரு? நாரதனான். கலகம் தானே பண்ணணும். கலகம் தான் பண்ணணும். நீங்க எந்த கலகம் முன்னாடி சரி. இப்ப நான் கலகம் பண்றேன் பாருங்க. உங்க வழிக்கு நானே வர்றேன். நீங்க வந்ததுமே வாழ்த்து நீங்க இல்ல. அதாவது கலைக்கோட்டு மகரிஷிக்கு யாரு கொடுத்தது வரவேற்பு? கலைக்கோட்டு முனிவனுக்கு தசரதன் கொடுத்தாங்க. கலைக்கோட்டு முனிவனுடைய உண்மையான பெயர் என்ன? கலைக்கோட்டு முனிவனுடைய உண்மையான பெயர் என்ன? ருசியசிருங்கர்னு பேர். பிறக்கும் போது தலையில ஒத்த கொம்போட பிறக்கிறார். அதனால தான் விபண்டக மகரிஷிக்கு பிறந்தான் அவன் தலையில கொம்புகளோடு. இந்த கலைக்கோட்டு மகரிஷி எந்த நாட்டுக்கு வருகை தர்றாரு? முதல்ல வந்தது கேக்குறியா இப்ப வந்தது கேக்குறியா? நான் கேட்டேன்னா முதல்ல வந்ததா தான் இருக்கணும். அப்படியா? அப்ப எங்க வந்தாரு? அங்க நாட்டுக்கு வந்தான். அங்க நாட்டின், அதாவது அங்க ஆளக்கூடிய மன்னன் ரோமபதன் ஆண்டான். அப்புறம் எப்படி இங்க தசரதன் கொடுப்பான் வரவேற்பு? முதல்ல அங்க அங்க நாட்டுக்கு தான் வரவேற்பு. போனா அங்க நாட்டு அதிபதியான ரோமபதர் தானே வரவேற்பு.
கேக்குறேன், அந்த அங்க நாடு மழை இல்லாமல் வறண்டு விட்டது. சரி. 12 வருஷம் மழையே இல்ல. சரிங்க. அப்ப மழை இல்லை உடனே அப்ப நினைக்கல ரோமபதனம், ஆக அந்த நாடு வறண்டு போச்சு, இந்த நாடு மீண்டும் செழிப்படையணும்னா கலைக்கூட்டு முனிவன் வரவழைக்கப்பட வேண்டும். இதற்காக 5 பெண்கள் கானகம் சென்று வரவழைத்து அவன் கால் பாதம் பட்டது, நல்ல மழை பொழிந்தது. எங்க அங்க நாடு செழிப்படைந்தது. அப்பத்தான் உணர்றான் தசரதனாக 12 வருஷம் மழை இல்லாமல் வறண்டு போன அங்க நாடு கலைக்கூட்டு முனிவன் கால் பட்ட உடனே நல்ல மழை பொழிஞ்சு நல்ல செல்வ செழிப்பாயிருச்சே. அந்த கலைக்கூட்டு முனிவனுக்கு நம்ம ஒரு வரவேற்பு கொடுத்தா நமக்கு பிள்ளையே இல்லையே, அவன் ஒரு யாகத்தை நடத்தினா அதுல குழந்தை பிறக்குமேங்கிற நம்பிக்கையோடு இரண்டாவதாக வரவேற்பு கொடுத்தான் தசரதன். அப்படியா? கதை ரொம்ப சந்தோஷம். இப்ப தாலியோடு பிறந்தவ யாரு? தாலியோடு பிறந்தது சந்திரமதி. வில்லோடு பிறந்தவ யாரு? சீதை. கவச குண்டலத்தோடு பிறந்தவன் யாரு? கர்ணன். கோடாரியோட பிறந்தவன் யாரு? பரசுராமன். அப்ப இவனோட பிறந்தது என்ன? கலைக்கூட்டு மகரிஷியோட பிறக்கும் பொழுது பிறந்தது என்ன? கொம்போடு பிறந்தாருன்னு சொல்லுவாங்க. ஆமா. என்ன கொம்போடு பிறந்தாரு? மான் கொம்பு. மான் வயிற்றில் பிறந்தவர் தானே. ஆமா. அதனால மான் கொம்பு. சரிங்க, உங்க ஒலிக்கு நான் வர்றேன். இன்னைக்கும் விநாயகர் பெருமானை வழிபடுறோம். ஆமா. முழு முதற் கடவுளான விநாயகர் பெருமான். ஏன்னா அல்லல் போம் வல்வினை போம் அன்னை வயிற்றில் பிறந்த தொல்லை போம் போகா துயரமும் நல்ல குணமதிக மாபெரும் கோபுரத்தில் விட்டிருக்கும் செல்வ கணபதி. நான் சொல்லிக்கிட்டு இருக்கேன்ல, இடையில விடலன்னா உங்களுக்கு என்ன வெடிச்சு போயிருமா? நீங்க பேசுற பொழுது இடையில எனக்கு பேச தெரியுங்க. நான் தொட்டதுக்கு அப்புறம் நீங்க தொடுங்க, இடையில விடாதீங்க. ஏன்னா 5 கரத்தானே யானை முகத்தானே இந்தியின் இளம்பரை போலும் எயிட்டனை நந்தி மகந்தனை ஞான கொழுந்தினை புந்தியில் வைத்தடி போட்டுகின்றேனே அவனுக்கு தான் பெருமை சேர்த்தாங்க. அதத்தான் சொன்ன திகட சக்கர செமுகம் 5 நாள் சகட சக்கர ராமர் நாயகன் அகட சக்கர விண்மணி அவர் விகட சக்கர மெய்ப்பதில் போட்டுபடி சொன்னானே. அப்படியா? அப்ப நீங்க கவிகள் பேசணும்னு நினைக்கிறீங்களா? பேசணும்னு ஆசைப்பட்டீங்க இல்லையா? நீ பேசினா நான் பேசுவேன். இல்ல பேசத்தான் வேணும். ஏன் சொல்றேன் அப்படின்னா நிறைய விஷயங்கள் இருக்கு அதுலயே. ஏன்னா இட்டமுடன் எந்தளையில் இன்னபடி என்று எழுதிவிட்ட சிவனும் செத்து விட்டானோ, முட்ட முட்ட பஞ்சமே ஆனாலும் பாரம் அவனுக்கு அண்ணாய் நெஞ்சமே அஞ்சாதே நீன்னு சொல்லி பிறந்ததுமே கவி பாடின பெண் பிறந்த உலகத்துல பிறந்த உலகம் யாவையும் தாமுள்ள வாழ்க்கையும் எளிய விருத்தல் மீக்கல் நீங்க அகில விளையாட்டு ஒரு கேசன்னு சொல்லி ராமாயணத்துக்கு செயல்காப்பு கவி சக்கரவர்த்தி கம்பன் கொடுத்ததனால்தான் அந்த கம்ப ராமாயணத்துக்கு இன்னைக்கு பெருமை இருக்கிறது. கம்ப ராமாயணத்துக்கு பெருமை கிடைக்கட்டும். அது ராமாயண இதிகாசம் சொன்னா என்ன? இதிகாசம்னா கணக்கின்படி 3 இருப்பது 2 இருப்பது. அந்த 2 என்னென்ன? ஒன்று ராமாயணம், ஒன்று மகாபாரதம். அதாவது ஒருத்தர் சொல்றாரு, இந்த பூலோகத்துல எங்கெல்லாம் ராம நாமங்கள் உச்சரிக்கப்படுகிறதோ அவர்கள் மத்தியிலே நானும் வாசம் செய்வேன்னு சொன்னவர் யாரு? ஆஞ்சநேய பெருமான். இப்ப அது ஒரு விஷயம் இருக்கட்டும். நான் ஏன் விநாயக பெருமானை தொட்டேன் தெரியுமா? விநாயக பெருமான் என்ன உருவத்துல இருக்காங்க? 3 உருவம். என்னென்ன? ஒன்று மனுஷன், ஒரே உடல் தான், ஆனா 3 உருவம். 3 உருவம். சரிங்க. ஒன்று விலங்கு, இன்னொன்று மனித உடல், இன்னொன்று பூதகணம். இப்ப நான் கேக்குறேன், முகம் மட்டும் யானை முகம் தானே? ஆமா. யானை முகத்துக்கு முன்னாடி விநாயகர் பெருமானுக்கு மனித உருவம் தான். ஆனா எப்படி அந்த யானை முகம் வந்தது அப்படின்றோம். இன்னைக்கு அவருக்கு யானை முகன் அப்படின்ற பேருமே உண்டு. கண்டிப்பா. அதாவது விநாயகர் பெருமானுக்கு கொம்புகள் 2 உண்டு. ஆனா ஒரு கொம்பு ஒடிக்கப்பட்டிருக்கு. ஆமா. ஒரு கொம்பு ஒடிக்கப்பட்டது எதனால அப்படின்ற விஷயம் இருக்கு இல்லையா? எதனால ஒடிக்கப்பட்டுச்சு? ஒரு முறை கொம்பு ஒடிக்கல, 2 முறை ஒடிச்சிருக்கு. நான் ஒடிக்கப்பட்டதான் கேட்டேன், எத்தனை முறைன்னு கேட்கல. ஒரு முறை மகாபாரதத்தை எழுதுவதற்காக தன் தந்தத்தை ஒடித்தான். சரி. மகாபாரத்தை எழுதுவதற்காக தந்தத்தை ஒடிச்ச அப்படின்னு நான் சொல்லியிருக்கேன். இல்ல நீங்க கேட்ட விஷயம் என்ன? விநாயகர் பெருமான் தந்தத்தை ஒடித்ததற்கு காரணம் எதை எழுதுவதற்காக சொன்ன? மகாபாரதத்தை இவர் எழுதினார்ல, யார் சொல்லி எழுதினார்? வேதவியாசர் சொல்ல விநாயகர் பெருமான் எழுதுறாங்க. அப்ப வியாசர் சொல்ல விநாயகர் பெருமான். வேதவியாசருடைய உண்மையான பெயர் என்ன? வைசம்பவாய துய்வனார் என்பது. அவருக்கு வேதவியாசர் அப்படின்ற பெயர் வந்துச்சு. வேதங்களை வகுத்து மகாபாரதத்துக்கு பெருமை தந்ததனால் வேதவியாசர்னு ஒரு பேரு. சரி, இப்ப நான் கேக்குறேன், மனித உடலோடு இந்த பூலோகத்துல எங்கேயாவது விநாயகர் பெருமான் இருக்காரா? மனித உடலோடு முகத்தோடு மனித உருவம் என்பது விநாயகர் பெருமானுக்கு வழிபாடு உண்டு நம்ம பூலோகத்துல. இது ஒரு விஷயம். வெள்ளை பிள்ளையார் எங்கேயாவது பார்த்திருக்கீங்களா? இன்னைக்கு சிலை என்பது எப்படி செய்யறாங்க அப்படின்ற விஷயம் உங்களுக்கு தெரியும். அந்த சிலையிலேயே பல விதமான எண்ணெயோ இல்ல மற்ற விஷயங்களோ ஊத்தும் பொழுது அந்த சிலை கருத்த நிறமாக ஆவது உண்டு. ஆனா இன்றைக்கு நம்ம தமிழ்நாட்டுல வெள்ளை நிறம் உடைய ஒரு பிள்ளையார் இருக்காருன்னா அது எங்க அப்படின்ற விஷயம் உங்களுக்கு தெரியும். வெள்ளை பிள்ளையார் எங்க இருக்கிறான்னு கேக்குறியா? இல்ல எப்படி உருவானார்னு கேக்குறியா? எப்படி உருவானார் அப்படின்ற விஷயம் அது உங்களுக்கு தெரியும், தேவாதி தேவர்களுக்கு தெரியும். ஆனா எந்த இடத்துல இருக்காருன்ற விஷயத்தை கேக்குறேன். நான் கேக்குறேன், உத்தராயணம் தட்சாயணம். சரி, அப்படின்னா என்ன? 6 மாசம் நல்ல காலம் இல்ல கெட்ட காலம். சூரியன் உதி 6 மாசம் உத்தராயணம் தட்சாயணம். இன்னைக்கு பாருங்க, தமிழ்நாட்டில் ஒரே ஒரு விநாயகர் 6 மாசம் பச்சையா இருப்பாரு. சரி. 6 மாசம் வெள்ளையா இருப்பாரு. 6 மாசம் வெள்ளை, 6 மாசம் பச்சை. இது எந்த ஊர்ல நான் கேட்டா நீங்க சொல்லுவீங்களா? இன்னொன்னு, எல்லாருமே சிலைகள் செய்வாங்க, ஒரே கல்லுல தான் செய்வாங்க.
ஆனா ஒரே கல்லால் செதுக்கப்பட்ட 7 அடி விநாயக பெருமான் எந்த ஊர்ல இருக்காரு? இன்னைக்கு சிவன் கோயிலுக்கு முன்னால என்ன இருக்கும்? நந்தி. நந்தி. இந்த நந்தி நிறைய இடங்கள் இருக்கு. ஆனா தமிழ்நாட்டில் பாருங்க 3 ஊர்ல மட்டும் ஒரே கல்லால் செய்த நந்தி. தம்பி தஞ்சையிலே, அண்ணன் வேந்தையிலே, மூத்தவன் மூவர் கோவில்ல. எங்க? அதெல்லாம் நீங்க சொல்லக்கூடாது, நாங்க வள்ளி தான் சொல்லணும். நீங்க ஏன் சொல்றீங்க? ஆமா, தம்பி தஞ்சையிலே, அண்ணன் வேந்தையிலே, மூத்தவன் அங்க. எங்க? ஒரே கல்ல செஞ்ச நந்தி 3 இருக்கு. எங்கன்னு நான் கேட்டா நீங்க சொல்லுவீங்களா? நான் சொல்றதெல்லாம் இருக்கட்டும். மூத்தவன் இளையவன் நடுவுலன்ற விஷயத்தை நீங்க பேசுறீங்க. இந்த 3 பேர் எங்கெங்க இருக்காங்கன்ற ஒரு விஷயத்த சொல்றேன். ஆனா இந்த 3 நந்தியிலையுமே ஒரு நந்தி நம்ம இருக்கக்கூடிய இந்த பகுதியில தான். ஆனா அந்த பகுதியில் இருக்கக்கூடிய அந்த நந்திகேஸ்வரருக்கு நெய்யால் அபிஷேகம் என்பது ஒண்ணு நடக்கும். இப்ப ஒரு இடத்துல நெய்யை ஊத்திட்டோம்னா அந்த இடத்துல எறும்புகள் மொய்ப்பது சகஜம்தான். ஆனா அந்த சிலையில நெய்யை ஊத்தணும் அப்படின்னா எந்த ஈக்களும் மொய்ப்பது கிடையாது, எறும்புகளும் மொய்ப்பது கிடையாது. இது எங்க அப்படின்றது நீங்க சொல்லுங்க. அதுல ஒரு ஊர் நீங்க கேட்டதுல ஒரு ஊர் அங்கே கலந்துருக்கு. இன்னொன்னு சொல்றேன், இப்ப நல்ல சோறு வாங்கணும்னா எங்க போகணும்? என்னமா அது? நம்ம ஊர்ல போட்டாங்க நல்ல சோறு? அது கிடையாது. சோறு கண்ட இடம் சொர்க்கம் பாங்க இல்லையா? ஆமா. எங்க காணலாம்? நான் கேட்கறது தெய்வ ரீதியா கேட்கிறேன். நல்ல சோறு வாங்கணும்னா தஞ்சாவூருக்கு தான் போகணும். சரி, சோறு வாங்க தஞ்சாவூர். தஞ்சாவூர் தான். ஏன்னா சேர நாடு வேலை முடித்து, சோழ நாடு சோறு உடைத்து, பாண்டிய நாடு முத்துழைத்து அப்படின்ற ஒரு கணக்கு இருக்கு. அவ சோறு வாங்கணும்னா அங்கதான் போகணும். அங்கதான் போகணும். சரி, இப்ப கோயில்கள்ல பலவிதமான பிரசாதம் கொடுக்குறாங்க. லட்டு எங்க பிரசாதம் கிடைக்குது? திருப்பதியில. சரி, பன்னீர் இலை விபூதி எங்க பிரசாதம் கிடைக்குது? அது திருச்செந்தூர்ல. பஞ்சாமிர்தம் எங்க கிடைக்குது? அது பழனியில. இதெல்லாம் சுலபமா சொல்லலாம். சரி, இட்லி எங்க பிரசாதமா கிடைக்குது? இது முடியாது. ஏன்? பாப்போம். உன் சாமர்த்தியத்தை நான் இங்க பாக்குறேன். ஒண்ணு இல்லைங்க. என்ன? வீட்டுல காலையில மாவாட்டி, முதல் நாள் மாவாட்டி காலையில அம்மா ஒண்ணு இட்லி சுடும் அந்த மாவுல. இதை தனியா கேட்டிருக்கீங்க. இட்லி, நல்ல இட்லி எங்க வாங்கலாம்னு. ஒருவேளை இட்லி வைக்க முடியல என்ன ஊத்துவான்? தோசையா தான் ஊத்துவோம். சபாஸ், தோசை. இன்னைக்கும் நல்ல தோசை வாங்கணும்னா எந்த ஊருக்கு போவோம்? இது என்னங்க பதிலுக்கு பதில் கேட்கலன்னா தலைவடிச்சிருமா? கேட்டுக்க, நல்ல கவனமா கேட்டுக்கணும் எல்லாரும். இதெல்லாம் எங்கடா இந்த அதிசயம்லாம் நடக்குதுன்னு. சரி, நான் கதைக்கு வந்தேன், நான் நிறைய எதிர்பார்க்கிறேன். சரி, நல்ல இட்லி வாங்கணும்னா காஞ்சிபுரம். காஞ்சிபுரத்துல தான் வரதராச பெருமாளுடைய ஆலயத்துல இன்னைக்கும் கொடுக்கக்கூடியது இட்லி பிரசாதம். அப்ப நல்ல இட்லி பிரசாதமா வாங்கணும் கிடைக்கணும்னா காஞ்சிபுரம். தெரிஞ்சுக்க, காஞ்சிபுரத்துல தான் இட்லிக்கு பெருமை. ஆமா. இப்ப சுசீந்திரம் என்று சொல்லக்கூடிய ஒரு ஆலயம் இருக்குங்க. இந்த சுசீந்திரத்துல தான் இந்த தோசை என்பது பிரசாதமாக வழங்கப்படுறது அப்படின்றது ஒரு கணக்கு. சுசீந்திரம் என்ன ஆலயம் அப்படின்றது உங்களுக்கு நல்லா தெரியும். தான்மலையன், சிவன், விஷ்ணு, பிரம்மா. அங்கே அந்த தோசை என்று சொல்லக்கூடியது கொஞ்சம் பிரசாதமாக வழங்குறோம். அடுத்து கேட்டிருக்கேனே, இப்ப நான் கேட்கிறேன் எங்க இருக்கு? நல்ல சோறு. சரி, தஞ்சாவூர். தஞ்சாவூர்ல தான் அன்ன அபிஷேகம். சரி, எப்ப? ஐப்பசி மாதம் சதய நட்சத்திரத்தன்று அந்த சிவனுக்கு இருக்கிற அற்புதமான ஒரு அபிஷேகம், அன்ன அபிஷேகம். விநாயக பெருமானுக்கு மனித உடலோடு ஒரு ஆலயம் இருக்கு, அங்க வழிபாடு இருக்கு அப்படின்னா அதுதாங்க கும்பகோணம் மாவட்டம். அந்த அருகில பாருங்க ஒரு பூந்தோட்டம்ன்ற ஒரு சின்ன கிராமம். இந்த பூந்தோட்டம் என்று சொல்லக்கூடிய கிராமத்துல விநாயகர் பெருமானுக்கு மனித உடலோடு வழிபாடு என்பது உண்டு. கன்னியாகுமரி மாவட்டம் திருத்தக்கல்ங்கிறதமா 6 மாசம் வெள்ளையாகவும் 6 மாசம் பச்சாகவும் இருக்கக்கூடிய அற்புதமான விநாயகர் பெருமான் கன்னியாகுமரி மாவட்டம் திருத்தக்கல்ங்கிற ஊர்ல மட்டும்தான் இப்பேற்பட்ட சிறப்பு அந்த விநாயகர் பெருமானுக்கு. திருவலஞ்சுழி என்று சொல்லக்கூடிய ஊரு. இந்த திருவலஞ்சுழியில தான் வெள்ளை விநாயகர் இருக்கிறாரு. அங்க இருக்கக்கூடியது அந்த இடம் தான். வெள்ளை பிள்ளை இருந்தாருன்னா பார்க்கடலில் கிடைக்கின்ற பொழுது விநாயகர் பெருமானை வழங்காததனால் கடல் நுரையை எடுத்து உருவாக்கப்பட்ட விக்கிரகம் பிள்ளை யார், வெள்ள பிள்ளையார் இருக்கிறது திருவலஞ்சுழி, தஞ்சாவூர் மாவட்டம். நீங்க எங்க இருந்து வரீங்க? ஏலோகத்துல இருந்து வர்றேன். உங்க அப்பா பிரம்மா. பிரம்மாவுக்குரிய இடம் எது? பிரம்மாவுக்கு இடம் என்ன? சத்தியலோகம். சத்தியலோகம். இப்ப பிரம்மனுக்கு பூலோகத்தில் உருவ வழிபாடு, அதாவது ஆலய வழிபாடே இல்லாமல் போகணும்ன்ற சாபத்தை கொடுத்தது பிருகு முனிவர். பிருகா பிருங்கியா? பிரிங்கி இல்ல, பிருகு முனிவர். பிரிங்கி முனிவர் யாரு? பிரிங்கி முனிவர். பிருகுனா எங்க அண்ணன். சரி, பிரிங்கி முனிவர்னா வண்டு உருவம் எடுத்து சிவனையே வளம் வந்தானாம். சிவனையே வளம் வந்திருக்கிறார். ஆமா, அதனாலதான் பிரிங்கி முனிவன். அதனாலதான் திருச்செங்கோடு வண்டூர் அப்படி சிறப்பா. அது வேறு, இது பிருகு முனிவர். என் கூட பிறந்தவர் நாரதன், தட்சன், வசிஷ்டர், பிருகு, இருது, புலவர், புலஸ்தியர், ஆங்கரசி, அத்திரி, மரிஷி அப்படிங்கிற
10 பேரு, அதுக்கு முன்னாலே ஜனகர், ஜனந்தர், ஜனத்த சுகாதர், ஜனகாதியர் அப்படி 4 மொத்தம் 14 மகதிங்க ஒரு பொம்பளை மொத்தம் 15 பேர் உங்க குடும்பத்தோட கணக்கு. சரி, இப்ப சிவபெருமானுக்கு பூலோகத்துல உருவ வழிபாடு இருக்கா? அவருக்கு உருவ வழிபாடு இல்லாமல் போகட்டும்னு கொடுத்தது சாபத்தை கொடுத்தவர் தான் பிருகு முனிவர். ஆமா. ஆனா அதே மீறி சிவபெருமானுக்கு பூலோகத்துல எத்தனை இடத்தில் உருவ வழிபாடு என்பது உண்டு? 2 இடத்துல மட்டும். என்னென்ன இடம்? பார்க்கடலை கடுகின்ற பொழுது வந்தது விஷம். அந்த விஷத்தை வாங்கி யாருமா குடிச்சா? பரமசிவன் தான் குடிச்சாரா? விஷத்தை குடிச்சு மயங்கி தன் மனைவியிலே மடி வைத்து இறுக்கி பிடிச்சுக்கிட்டா. அதனால்தான் சிவபெருமான் விஷத்தை உண்டு மயங்கி விழுந்து சுருண்ட இடம் சுருட்டப்பள்ளிங்கிற ஸ்தலம். சுருட்டப்பள்ளியில தான் இன்னைக்கும் சிவபெருமானுக்கு உருவம் தன் மனைவியுடைய மடியில் மைத்து மாதிரி விக்கிரகம் இருக்கும். அதே போல அர்த்தநாரீஸ்வரர் திருச்செங்கோடு சிவன் பாதி சக்தி பாதி சேர்ந்து வருவான். இந்த 2 இடத்துல மட்டும்தான் சிவனுக்கு உருவ வழிபாடு அப்படிங்கிற ஒரு சிறப்பு. அப்ப இங்க சங்கரன் கோவில் இருக்கிறது சங்கரன் நாராயணனாக. சங்கரன் நாராயணன் சங்கரன் வந்து சங்கரனுக்கு பாதி கொடுத்தான். இருந்தாலும் மனித உடலோடு இருக்கிறார் இல்லையா சங்கரன் என்பவர் சிவபெருமான். அப்ப அங்க இப்ப திருச்சியில இருக்கிறார் தாயுமான சுவாமியாக. அவர் யாரு? அவரு சிவபெருமான். அப்ப அங்க இருக்கிறது மனித உருவம் தானே இல்ல லிங்க வழிபாடு? இல்ல அங்க வந்து எப்படி இருக்கிறாருன்னா ஒரு கதை. இன்னைக்கு ஒன்று பாருங்க, கருவுற்ற ஒரு பெண்ணு குறிப்பிட்ட நேரத்துல தானே குழந்தை வைக்கணும். ஆமா, அதான கணக்கு. ஆனா ஒரு தாய் இந்த நாட்டுக்காக காலம் கழித்து குழந்தையை பெற்று குழந்தையை உசுரா கொடுத்து தாய் செத்தாள். இந்த கதை நடந்தது திருச்சியில தான். ஞாபகம் பண்ணிக்கங்க. குழந்தையை பத்தி பேச காவேரி பெருக்கெடுத்து ஓடுது. வடகரையில தன் மகளை கட்டி கொடுத்தா. ஆமா, குளனின்னு ஒரு பெண்ணு. அப்ப அவ என்ன பண்றா, தண்ணி வர்ற பொழுது மகளுக்கு பிரசவம் பார்க்க போகணும், போக முடியல. இங்க இருந்து அங்கிட்டு போக முடியல. அப்ப சிவனவ வேண்டா, எம்பெருமானே ஐயா உலகத்துக்கு காக்கக்கூடிய பரம்பொருளே, என் புள்ள பிரசவம் பார்க்கணும், என்னால போக முடியலையே, என் பிள்ளைக்கு யாரா பிரசவம் பாப்பா, நீ தாண்டா உலகத்துல காக்கிற தெய்வம் சொல்ற பொழுது எம்பெருமான் சிவன் அந்த அம்மையை போல உருவெடுத்து வடகரை சென்று தன் தாய் போல அங்கே அவளுக்கு பிரசவம் பார்த்து தாயும் சேயையும் பிரித்து கொடுத்ததனால் எம்பெருமான் சிவனுக்கு தாயுமான சுவாமி அப்படிங்கிற ஒரு சிறப்பு திருச்சியில. தாய்க்கே பிரசவம் பார்த்தாரா, அதனால தாயுமான சுவாமி அப்படிங்கிற ஒரு சிறப்பு திருச்சியில. தாய் ஒரு அதாவது ஒரு கர்ப்பிணியான ஒரு பெண்ணு குறிப்பிட்ட நேரத்துக்குள்ள குழந்தைய இறைவனா பார்த்து அதை கழிச்சிருவாரு. இதுதான் உண்மை. ஆனா பிரசவ வலி வரும் பொழுதும் துடிக்கிற ஒரு பெண்ணு இந்த நேரத்துல எனக்கு குழந்தை பிறந்தால் என் நாடு அழியும், ஆக எனக்கு இந்த நேரத்துல பிரசவம் ஆகக்கூடாது, என்னுடைய கைகளையும் கால்களையும் கட்டி உத்தரத்துல தலைகளை தொங்க விடுங்கன்னு சொன்னவளும் பெண்ணுதான். அவதான் சோழவள நாட்டிலே கமலாவதி என்று சொல்லக்கூடிய பெண்ணே சோழ மன்னனுடைய மனைவி. பிரசவ நேரம் முடிந்தது, மீண்டும் இறக்கி விடப்பட்டால் அழகிய ஆண் குழந்தையை பெற்றெடுத்தா. அந்த ஆண் குழந்தையினுடைய பெயர் என்ன தெரியுமா? செங்கட்சோழன். அந்த கமலாவதி பெற்றெடுத்த பிள்ளை செங்கட்சோழன் என்று சொல்லக்கூடிய பிள்ளை. சுந்தர சோழனுக்கும் கமலாவதிக்கும் பிறந்த ஆண்மகன் தான் செங்கட்சோழன். செங்கட்சோழன் இதெல்லாம் சொல்லி புரியுங்க. இப்ப நான் கேக்குறேன், ஒரு தாய் சேர்ந்து ஒரு குழந்தையை தானே பெக்கலாம், இல்ல 2 குழந்தைகளை கூட பெத்தெடுக்கலாம். 5 கூட பெத்தெடுக்கலாம். 2 தாய் சேர்ந்து ஒரு பிள்ளையை பெத்தெடுக்க முடியுமா? பிள்ளையை பத்தி பேச ஆரம்பிச்சது நீங்க தான். இப்ப பிள்ளையை பத்தி சொல்லணும் அப்படின்னா நானும் அதற்காக ஒரு காரணத்தை கேட்கிறேன். ஒரு தாய் சேர்ந்து ஒரு குழந்தை இல்லைன்னா 2 குழந்தைகளை கூட பெத்தெடுக்கலாம். வரிசையா ஒன்னா கூட ஒரு 5 10 அன்றைய காலத்துல எல்லாம் 12 கூட பெற்றிருக்காரு. நான் அதை கேட்கல. 2 தாய் சேர்ந்து ஒரு குழந்தையை பெற்றெடுக்க முடியுமா? ஆனா பெற்றெடுத்திருக்கா. அது யாரு? அந்த குழந்தைய அவங்கள்ட்ட இருந்ததா இல்ல என்னவாக இருந்தது கடைசியில? ஏன்னா கண்ண பரமாத்மா பயந்ததே அந்த ஒரு பிள்ளைக்கு தான். ஏன் பயந்தாரு அப்படின்ற ஒரு தனி விஷயம் இருக்கு, சொல்லுங்க. மகாபாரதத்துல தர்மனுக்கும் துருக்கும் சூதாட்டம். தர்மனுடைய சார்பா யார் உருட்டுனா? தர்மனுடைய சார்பா சகுனி. தர்மனுடைய சார்பாவா உருட்டல, தர்மன் தான். துரியோதனுடைய சார்பா சகுனி உருட்டுனா. துரியோதன மாமே சகுனி. யாருக்கு பதிலா உருட்டுனா? அதாவது துரியோதனுக்கு பதிலா. துரியோதனுக்கு பதிலா யார் உருட்டுனா? சகுனி. இப்ப நீ ஒரு தாய் சேர்ந்து 2 தாய் சேர்ந்து ஒரு பிள்ளையை பெத்தெடுத்தாங்க. அன்னைக்கு துரியோதனன் சார்பாக எப்படி சகுனி பகடி உருட்டினானோ அதுபோல 2 தாய் சேர்ந்து ஒரு பிள்ளை பத்தி யாருங்கிற விஷயத்த இந்த என் தங்கச்சி சொல்லும். நீ சொல்லியா இந்த கதையை ஒரு நாளைக்கு நீ சொல்லு. எவ்வளவு நாளைக்கு தான் நானே சொல்றேன். சொல்லு. என்னத்தா? அட சொல்லுங்கத்தா. எவ்வளவு கதை நான் சொன்னேன், இந்த ஒரு கதைக்கு மட்டும் சொல்லுங்கத்தா. ஆமா, காரம் இருக்கிறதம்மா ஒண்ணு இல்ல. இன்னைக்கு பாருங்க, புகை பிடிக்கணும். ஆளும் வேலும் பல்லு குருதி, 4 2 சொல்லு குருதி. ஆமா, இந்த புகை பிடிக்கிற பழக்கம் வந்து அன்னைக்கே இருந்துச்சு. ஆனா இன்னைக்கு பாருங்க, புகை பிடிக்கிற ஒரு பொருளை நம்ம கோயிலுக்கு பக்கத்துல ஒரு கோயில் இருக்கு, ஆமா, அங்கே வைக்கிறாங்க. அது எந்த கோயில என்ன வைக்கிறாங்கன்னு சொல்லு பாப்போம்.
விராலிமலையில தான் சுருட்டு அபிஷேகம் நடக்குது. முருகனுக்கு வைக்கலாமா சுருட்டை? வைக்கிறாங்கன்னா அவர் அன்னைக்கு ஒரு கிழவனா வந்து உதவி பண்ணாரு, அதுக்காக அது வைக்கப்படுது. அப்படிங்கிற காரணத்துக்காக வச்சாதுங்க. அதனால்தான் சராசந்தன் என்பவனை பெத்தெடுப்பதற்காக இரு தாய் சேர்ந்து ஒரு குழந்தையை பெத்தெடுத்தது. மகாபாரதத்திலே சராசந்தனை பெற்றெடுத்த கதை மகாபாரதத்துடைய கதை. இவளை கதைகள் இருந்தாலும் கூட அவர் சொன்ன மாதிரி பேச்சோடு பாட்டு வேண்டும் என்ற காரணத்துக்காக இயலிசை நாடகம் அப்படி ஒரு கணக்கு போனா வரணும். இயல் என்று சொல்லக்கூடியது பேச்சு, இசை, பாட்டு, நாடகம் என்ற நடிப்பு, நடை உடை பாவனை எல்லாம் கலந்துருக்கணும். ஏன்னா இவங்கள்ட்ட பேசிக்கிட்டு இருந்தோம்னா உங்களுக்கு ஒரு தூக்க பார்த்த மாதிரி இருக்கும். இல்ல எல்லாமே தூங்கிட்டு தான் இருக்காங்க. கொஞ்சம் ஒரு பாட்டை போட்டு முடிச்சுக்கோங்க, கொஞ்சம் முடிச்சுக்குவாங்க இல்லையா? அப்படி ஒண்ணுக்கு ஒரு காரணம் இருக்காது, ஒண்ணுக்கு ஒரு பெருமை இருக்கிறது. அதனால்தான் தம்பி தஞ்சையிலே, அண்ணன் வேந்தையிலே, மூத்தவன் மூவர் கோவில்ல ஒரு சிறப்பு சொல்லட்டுமா? சொல்லுங்க. ஒரு வரலாற்று சிறப்பு. இந்த கொடும்பாளூரை சத்திரம்னு சொல்லுவோம். என்ன சொல்றேன்? சத்திரம். சத்திரம். சத்திரம்னா என்ன தெரியுமா? சோறு போடுற இடம். சோழ மன்னன் பொண்ணு எடுத்ததே கொடும்பாளூர் சத்திரத்தில் தான். தெரியுமா வரலாறு? பொண்ணு எடுத்ததே இங்கே தானா? நான் சொல்ல வரலாறு சொல்லுது பாருங்க. அப்ப சோழ சாம்ராஜ்யத்தில் இங்கேருந்து ஒரு பொண்ணை கட்டிட்டு போகிறதுக்காக தினமும் சோறு கிடைக்குமா. அதனால தான் கொடும்பாளூர் சத்திரம்னு பேரு. அதனால தான் நம்ம அன்ன சத்திரம். அது தொண்டைமான் மன்னன் என்ன பண்றாரு, வழிபோக்கர்கள்லாம் வயிறார சாப்பிட்டா மனதார வாழ்த்துவாங்க இல்லையா, வயிறாரவே வாழ்த்துவாங்க இல்லையா. அதனால தொண்டைமான் நம்ம புதுக்கோட்டை ஆண்ட தொண்டைமான் வந்து கட்டினதான் நம்ம அன்னச்சத்திரம். இந்த நம்ம அன்னச்சத்திரம் மருவி மருவி நம்ம அன்னச்சத்திரம் நம்ம அன்னச்சத்திரம் நம்ம சமுத்திரமாக மாறியது. எல்லாம் மக்கள் நினைப்பாங்க, நான் வழிபோக்கர்கள்லாம் ஆகா இந்த இடத்துக்கு போனோம்னா வயிறார சாப்பிட்டு போகலாமே அப்படின்னு. அன்னைக்கு நடந்த அந்த சத்திரம். அதனாலதான் கொடும்வேலூர் கொடும்பாளூர் மாறுச்சு. சரி, கொடும்வேலூர் சத்திரம் கொடும்பாளூர். அதனாலதான் மிகப்பெரிய ஒரு ஞானி இந்த வள்ளிவர்களுக்கெல்லாம் காடான பகுதியா. அப்படி வர்ற பொழுது இந்த பகுதியில் வர்ற பொழுது கேட்டிருக்காரு, ஐயா பசிக்குதே, நான் சாப்பிட்டு ரொம்ப நாளாச்சு, பசிச்சுக்கிட்டு இருக்கு, எங்க எனக்கு நல்ல சோறு கிடைக்கும் அப்படின்னு அந்த யோகி கேட்டாராம். அப்பத்தான் உள்ள கொஞ்சம் சொன்னாங்களாம், காட்டு என்ன சொன்னாங்களாம், கையை நீட்டி அதோ இருக்கிறது சத்திரம், அங்க எப்ப பார்த்தாலும் சோறு கிடைக்கும், சாப்பிட்டு வாய்யா அப்படின்னு அங்க உள்ளவங்க கையை நீட்டி சத்திரத்துக்கு வழி காமிச்சதுனாலதான் கை நீட்டி இன்றைக்கு கை காட்டி அப்படின்னு சிறப்பான பேர் வரக்கூடிய காரணம் இருந்தா. எங்க அன்னைக்கு ஒருத்தர் பசியால துடிச்சாரு எங்க சாமி. அன்னைக்கு அப்படி கேட்கலையா? ஊருக்கு 4 பேர் இப்படி உட்காரணும், உட்காந்து கேள்வி கேட்டாதான் ஒருவேளை நாங்க மறந்தாலும் உங்களுக்கு படிக்கணும்னு தோணும். கேட்கறது நியாயமான விஷயம். பத்தியா காரணம் என்ன தெரியுமா? இன்னைக்கும் பிடிக்கிற சுருட்டை ஒரு முருகனுக்கு வச்சு படைக்கிற பெருமை விராலிமலையில. இது ஏன்னு கேளுங்க. விடாத மலை. நான் சொல்றது கிட்டத்தட்ட ஒரு 100 வருடங்களுக்கு முன்னாடி நடந்த சம்பவம். விராலிமலை அங்க விடாத மழை பெஞ்சுக்கிட்டு இருக்கு. அந்த மலையில ஒரு சாமியார், ஒரு சித்தர் அங்கே இருப்பாராம். இருக்கிற பொழுது மலையில நனைஞ்சிட்டாரு, தொப்பு தொப்பு தொப்புன்னு நனைஞ்சிட்டாரு. அப்படி நனைஞ்சுக்கிட்டு இருக்க பொழுது குளிர் ஆட்டிக்கிட்டே இருக்கு. அப்பத்தான் நினைக்கிற அந்த முருகா, குளிர்ல அப்படியே நடுக்குதடா, இந்த குளிர்ற நேரத்துல நான் பிடிக்கிறதுக்கு ஒரு சுருட்டு இருந்தா நல்லா இருக்குமே மனசுக்குள்ள நினைக்கிறாரு. ஒரு சின்ன புள்ள வந்து விராலி இலை இருக்கு பத்தியெல்லாம் அதை சுருட்டுனாரு. நினைக்கும் வெத்தலையை கையில வச்சு கசக்கணும்னா அதுல சாறு வரும், வருமா? ஒரு வேப்ப இலையை வச்சு கசக்கணும்னா அதுல சாறு வரும். ஒரு வாழை இலையை வச்சு கசக்கணும்னா சாறு வரும். சாறு வராத இலை எது தெரியுமா? விளரி. விளாரியா? விளாரி இலை. என்ன இலை? என்ன இலை? வில்வ இலை. இந்த பச்சை கலர்ல சாறு வராத இலை விராலி இலை. விளாரி இலையா நம்ம சொல்லுவாங்க, வருமா? அந்த விராலி இலை 2 புடுங்கி சுருட்டி அவருக்கு கொடுக்குறாரு. அவர் பத்த வச்சு புகை இழுக்கிறாரு. புகையில் தோணி இந்த நேரத்தில் யாரா நமக்கு இப்படி செஞ்சது அப்படின்னு மனசு நினைக்கிறார். முருகன் பிரசனமாகி காட்சி கொடுத்தான். முருகா, இந்த குளிர் வாடிய எனக்காக சுருட்டு கொடுத்த நீ, இனிமேல் உனக்காக நான் சுருட்டை படைக்கிறேன்னு சொல்லி அவர் தான் சுருட்டை படைச்சாரு. தொண்டைமான் வர்றாரு, சாமியை கும்பிட்றாரு, சுருட்டு இருக்கு, எட்ரா வெட்டி பயிர்களா, ஏன்டா முருகனுக்கு முன்னாடி பிடிக்கிற சுருட்டாடா எட்ரா அப்படின்னு சொன்ன பொழுது சுருட்டை எடுத்துட்டாங்க. ஏன்னா அவரு ஆட்சிக்கு உட்பட்டதுல இந்த விராலிமலையெல்லாம் எடுத்துட்டாங்க. வீட்டுக்கு போனாரு, வயிற்று வலி ஆரம்பிச்சிருச்சு. தீராத வயிற்று வலி, என்னென்னமோ வைத்தியம் பண்றாங்க, முடியல, வயிற்று வலி நிக்கல. அப்பத்தான் முருகன் கனவில் தோன்றி சொன்னாலாம், எனக்கு வைத்த சுருட்டை எப்ப நீ எடுக்க சொன்னியோ நான் கொடுத்த வயிற்று வலி உனக்காக. உன் வயிற்று வலி தீரணும்னா இன்னையிலிருந்து உன் காசுல எனக்கு ஒரு சுருட்டை வைடா
அப்படின்னு சொல்ல. அதனால தான் அவர் செலவில் இருந்து இன்னைக்கும் விராலிமலை முருகன் கோயிலில் ஞாயிற்றுக்கிழமை மத்தியான பூசையில் பிடிக்கிற ஒரு சுருட்டை வச்சு படைக்கிற பெருமை நம் விராலிமலைக்கு உண்டு அப்படிங்கிற காரண கதை ஐயா. நல்ல விஷயம் தான். ஆனா அதே விராலிமலையில தான் தாங்களுக்கு சிலை இருப்பதாக சொல்றாங்களே. நிச்சயமா கண்டிப்பா நாரதருக்கு ஆலயம் என்பது கிடையாது. ஏன்னா அப்பாவுக்கு எப்படி ஆலயங்கள் இருந்து வழிபாடுகள் இல்லையோ. நான் ஒரு விஷயம் கேக்குறேங்க, ஆலயம் இருந்தும் வழிபாடு உங்க அப்பாவுக்கு கிடையாது. ஆனா இன்னைக்கு பாருங்க, நம்மளுடைய ஜாதகம் சரியில்லை அப்படின்னா பிரம்மனுடைய ஆலயத்துக்கு தான் கொண்டு போறோம். அந்த பிரம்மனுடைய ஆலயம் எங்க இருக்கு? அதுதான் திருப்பட்டூர். இன்றைக்கு அங்க போனோம்னா நம்மளுடைய ஜாதகமே மாறும் அப்படின்னு மாறும் என்ற ஒரு நம்பிக்கை. ஆமா, அப்ப ஆலயம் இருந்து பிரம்மனுக்கு வழிபாடு உண்டு தானே? உண்டு. அப்புறம் ஏன் இல்லைன்றாங்க? எப்பவுமே ஒரு சாபத்துக்கு விமோச்சனம்னு உண்டு. கண்டிப்பா. அதனால தான் அகலியை நீ கல்லா போகட்டும்னா கௌதமர் சொல்றாரு, கல்லா போகணும்னாரு. அப்ப விமோச்சனம் கேட்கிறா, ராமன் பாதம் பட்டதனால் உனக்கு விமோச்சனம், மீண்டும் பெண்ணாக எழுறா. அப்ப ஒரு சாபத்துக்கு விமோச்சனம். ஏன் இதே தாளம்பு ஆகப்பட்டது சாபத்தை தான் வாங்குது. என்னுடைய பூஜைகளிலே என்னுடைய சிவ ஆலயங்களிலே நீ இல்லாமல் போகக்கூடாதுன்ற சாபத்தை கொடுக்கிறார் சிவபெருமான் பொய் சொன்ன காரணத்தினால. ஆனா மீண்டும் மீண்டும் அதுக்கு விமோச்சனம். ஏங்க இவங்க சொன்னதுனாலதான் நான் சொல்றேன், எனக்கு விமோச்சனம் கிடையாதான்னு கேட்கும் பொழுது வருடத்திற்கு ஒரு முறை, அந்த வருடத்திற்கு ஒரு முறை உன்னை வச்சு பூஜிப்பாங்க. அது எங்க? உத்தரகோசமங்கை என்று சொல்லக்கூடிய ஊரு. அங்கேதான் மரகதத்தினால் ஆன சிவபெருமான். அங்கேதான் சொல்லப்பட்ட வார்த்தை, தென்னாட்டுடைய சிவனை போற்றி எந்நாட்டவருக்கு இறைவா போற்றி. அந்த சிறப்பு அந்த உத்தரகோசமங்கைக்கு அந்த காலத்துக்காக கதிர்மொழி இப்படி விஷயம் இருக்கிறத நான் கேட்க, நீ சொல்லணும்னா பட்டு வெள்ளி கற்கண்டு மொழி மாதே, பண்டு வெள்ளி கற்கண்டு மொழி மாதே, பட்டு வெள்ளி கற்கண்டு மொழி மாதே, அகலுக்கு நாடது சொல்லுவோதே, ஞான நிலைதான் உணர்ந்த சுவாமி நடுமை நாடு என்பார் பூமி. நாடு தொண்டை நாடு, வேலம், குறிச்சி. அப்பா பேரு நம்பித்தலைவர், அம்மா பேரு நங்கை மோகினி. அடைந்திருக்கும் பருவம் மங்கை பருவம். வறண்டலத்திற்கு தண்ணீர் வேணும், இருண்ட இடத்திற்கு வெளிச்சம், அரசனுக்கு பதவி, சிங்கத்துக்கு கர்ஜிதம், குரலுக்கு இனிமை, உரலுக்கு உலக்கை. உனக்கு தெரியாதா உரல்? தெரியுமில்லாத்தா? உரல்லாம் அன்னைக்கு பாட்டி என்ன பண்ணுவா, வெத்தலையை அதில் போட்டு இடிச்சு வாயில் எடுத்து வச்சுக்கோ. உண்டாத்தா இன்னைக்கு? ஆமா ஆயா, இல்ல நீ தலையே கீழே விடக்கூடாது. உனக்காக நான் எவ்வளவு கதை சொன்னேன், இது நல்லா கேட்டுக்க. திருவை பார்த்திருக்கியா? திருவை திருவை இல்ல, திருவை பார்த்திருக்கியா? உங்க வீட்டில் இருக்கா? இங்க கிராமத்துல கிடைக்கும். இந்த பிள்ளைக்கு திருவை தெரிஞ்சிருக்குன்னா இப்போ அவங்க வீட்டில் இருந்திருக்கணும் அது. ஆமாம், அதெல்லாம் அன்றைக்கி அதெல்லாம் அரைச்சான், மாவெல்லாம் கல்லில் போட்டு தான் ஆட்டினான். எங்களுக்கு தான் தெரியாது. ஆமாம், என்ன பண்ணுறது, இப்படி சிறப்பு இருக்கிறனாலே உனக்காக ஒரு கல்யாணம் பண்ணி வைக்கணும்னு நினைச்சு மாப்பிள்ளை பார்த்துருக்கேம்மா. மாப்பிள்ளையா? மாப்பிள்ளை நீங்களா? நான் தான். அழகா இருப்பாரா? நல்லா இருப்பாரு. அறிவானவரா? அறிவானவர். அன்பானவரா? அன்பானவர். சரி, என்ன பண்றது, செல்ல பிராணிகள் பண்றது அதெல்லாம். ஆமா, இப்ப நீங்க மாப்பிள்ளை பார்த்து வந்திருக்கேன்னு சொன்னீங்க இல்லையா, அந்த மாப்பிள்ளையினுடைய பேரை மட்டும் சொல்லுங்க, பிடிச்சா திருமணம் பண்றேன். அழகே முருகன வந்தாலமா அனுமதிக்கும் தீபம் இவன் கேளமா, அழகே முருகன வந்தாலமா அனுமதிக்கும் தீபம் இவன் கேளமா, வடிவமாக அன்பு இதயமாக, அன்பு வடிவமாக அன்பு இதயமாக, வடிவமாக அன்பு இதயமாக, என்னாலும் அவன் வடிவில் போகலாம். அழகே முருகன வந்தாலமா அனுமதிக்கும் தீபம் இவன் கேளமா. பத்து வந்த மாப்பிள்ளையும் யாரம்மா, பத்து வந்த மாப்பிள்ளையும் யாரம்மா, அந்த பார்ப்புகளும் போட்டுகின்ற முருகம்மா, போட்டுகின்ற முருகம்மா, பத்து வந்த மாப்பிள்ளையும் யாரம்மா, பார்ப்புகளும் போட்டுகின்ற முருகம்மா, அவன் வழி போகலாம் நீ துணையாகலாம், வழி போகலாம் அன்பு துணையாகலாம், உனக்காக வரலாறு உருவாகலாம். அழகே முருகன வந்தாலமா குறிஞ்சி நிலத்தில் குமர கடவுள் தோன்றினான், குறிஞ்சி நிலத்தில் குமர கடவுள் தோன்றினான், குலக்கடவுள் முருகனாக மாறினார், குலக்கடவுள் முருகனாக மாறினார், குறிஞ்சி நிலத்தில் குமர கடவுள் தோன்றினான், குலக்கடவுள் முருகனாக மாறினார், அவன் வழி போகலாம் நீ உறவாகலாம், வழி போகலாம் அந்த குணமாகலாம், அவன் வழி போகலாம் நீ உறவாகலாம். ஆம்பளைல கூட விட மாட்டேன் சரவணா பையன். காலையிலே
கலைமூர்த்தி அருளாலே சித்தி உருவாகலாம் அழகே முருகனவன் தானம்மா. அனைவருக்கும் தெய்வம் இவன் தேவா. அழகே முருகனவன் தானம்மா. ஒரு சின்ன விஷயம், என்னம்மா? கல்லுக்கு சேலையை கட்டினாலும் உத்து பாக்குற உலகம்னு சொல்லுவாங்கல்ல, ஆமா. இந்த பக்கிக்கு தான் அது எடுக்கும். நீங்க ஆடுறீங்க, பின்னாடி பத்த வாசிக்கிறான், சரியான களவாணி பேலா இருக்கான். சி, அதனால நீங்க பார்த்து வந்த மாப்பிள்ளை பிடிக்கல, அதுவும் கந்த பெருமானே பார்த்து வந்திருக்கேன்னு சொல்றீங்க. ஏற்கனவே ஒரு பெண்டாரம் இருக்கும் பொழுது ரெண்டாம் தரமா போக விருப்பம் இல்லை அப்படின்றதுனால மாப்பிள்ளை சொன்னீங்க, மாப்பிள்ளை தானே சொன்னீங்க. ஆனா அவர் இன்னொருத்தியோட புருஷனாவுல இருக்காரு. அவரை கட்டிக்க எனக்கு பிடிக்கல சாமி. ஏற்கனவே ஒரு பொம்பளை பிள்ளை இருக்கு, ரெண்டாம் தரமா போக விருப்பம் இல்லைன்னு. எனக்கு என்ன அறிவுல குறவா, அழகுல குறவா, மூக்குல குறவா? ரூபன் சொல்லு தம்பி, அழகுல குறவா, அறிவுல குறவா, மூக்குல குறைவா? என்ன மாயவரத்துல கேட்டாக என்னன்னு தான் கேக்குறேன். மாயவரத்துல இல்ல சொல்றேன் அது மாதிரி. எனக்கு நான் தலையெழுத்தா ரெண்டாம் தரமா கேக்குறேன். அந்த அம்மா நியாயத்தை யார்கிட்ட சொன்னாங்க? எங்க கிட்ட. சாபாஸ்டா. அப்ப அந்த நியாயத்துக்கு நீங்க தான் பதில் பேசுங்க. இப்ப நாங்க எதுக்கு நீ பதில் சொல்லு. சொல்லுங்க. ஒரு வண்டி ஓடணும். சரி. எத்தனை மாடு வேணும்? 2 மாடு. 2. நடக்கிற வழி ஒரு வழி தான் பாதை. சரி. எத்தனை கால் இருக்கு? 2 4 8 கால். டேய் நடக்கிற வழி ஒன்றா, மனுஷன் நடக்கிற வழி. எத்தனை கால்? 2 கால். பாக்குற பார்வை 1. எத்தனை கண்ணு? 2 கண்ணு. செய்யற வேலை 1. எத்தனை கை? 2 கை. 2 வேணுமா 1 வேணுமா? 2. எத்தனை வேணும்? 2 தான் வேணும். அந்த அம்மாட்ட சொல்லு. தம்பி தம்பி ஒரு விஷயம் சொல்றேன். சொல்லுங்க. காலு 2, நடக்கிற பாதை 1 தானே. அதுக்குன்னு 2 கால் 2 வழியில போக முடியாது. 2 கை இருக்கு, செய்யற வேலை 1 தானே. அதுக்குன்னு இன்னொரு கையில கூட இன்னொரு வேலையை பாத்திரலாம், ஒன்றும் தப்பு இல்லை. ஆனா இதெல்லாம் அதனுடைய சிறப்பு. நாக்குன்றது 1 எத்தனை இருக்கு? 1 தான் இருக்கு. மனிதனுக்கு வாக்குன்றது 1. அட ஏங்க சும்மா இருங்க. இந்த நாக்கு, நான் சொல்றது இந்த நாக்கு. ஏன்னா அந்த உலகத்துல பயங்கரமான ஆயுதம் எதுனா நிலைகட்டு போன நயவஞ்சகரி நாக்குத்தான் அதுன்னாரு. இந்த நாவு என்பது மனிதனுக்கு 1 தான், அதுவும் ரொம்ப சுத்தமா இருக்கணும். இருமா இப்ப பாருமா, எங்க ஊர்க்காரவங்க சொல்லுவாங்க பாரு, அத்தா தோசை சுடுறது ஒரு கல்ல தான், என்னத்தா என்னண்ணே இட்லி சுடுறது ஒரு சட்டியில தான். நம்ம வீட்டுக்கு வர்றவங்களுக்கு பணியாரம் சுட்டு கொடுக்கணும்னா புது சட்டியில ஊத்தணுமா பழைய சட்டியில ஊத்தணுமா? தான் பழைய சட்டி இல்ல, இந்த புது சட்டியில பணியாரம் ஊத்தனா நல்லா வருமா? வராது. எதுல ஊத்தன? நல்ல சத்தமா சொல்லுங்க எல்லாரும். சொல்றாரு இல்ல கத்துங்க, நல்ல சத்தமா சொல்லுங்க. கத்துங்க. பழகுல அதான் பழகுன சட்டியில தான் பணியாரம் நல்லா வரும்ன்றாரு. சரி, எங்களுக்கு அதுக்கு ஏன் புது சட்டியா வாங்கி பழக்குனா சரி வராதா? எத்தனை நாளைக்கு? எத்தனை நாளைக்கு? அவசரத்துக்கு. அந்த பழைய சட்டியுமே புது சட்டியா இருந்தது தானேங்க. அதாங்க அவசரத்துக்கு ஊத்தணும்னா நம்ம எப்ப புது சட்டியை வாங்கி ஊத்த முடியும்? அல்லு பகலும் ஆபத்தை எதிர்விடுத்து, அல்லு பகலும் ஆபத்தை எதிர்விடுத்து, அல்லு பகலும் இந்த ஆபத்தை எதிர்விடுத்து அவனோ தொலை இருப்பா சரி மரத்தை சொல்லும் இந்த கிளமா. ஒண்ணே ஒண்ணு மட்டும் சொல்லிக்கிறேன் சாமி, கோச்சுக்காதீங்க. பழகுன சட்டியிலே பணியாரம் ஊத்தணும்னு ஆசைப்பட்டீங்கன்னா விளங்கவே விளங்காது. உங்களுக்குன்னு ஒரு சட்டியை வாங்கி அதுல பணியாரம் ஊத்த கத்துக்கங்க.
அப்பதான் சரியா வரும். குடி கொடுப்பதங்கள் கோத்திரத்தின் முறையோ குடி கொடுப்பதற்கு கோத்திரத்தின் முறையோ சொல்ல வந்தீர் உமக்கு என்ன அக்கறையோ கைவேடிசை சொல்லாதோம் வருகின்றான் வரட்டும். மயிலேறு மன்னவன். ஆமாமா, ஆமா, மயிலேறு மன்னவன் வருகின்றான். முருகப்பெருமான் நடத்துற சத்தியமா கல்யாணம். கந்தா கடம்பா இறைவா வர வர சத்தமே கொடுக்க மாட்டாருப்பா. கொடுப்பாரு. வர ஓவெல்லாம் வேணாம், மதிக்கவே மாட்டீங்க. அதனால உங்களே தான் எண்ணி எண்ணி அடைதினமும் இருக்கேன். ஆமா கந்தா கடம்பா கதிர்வேலா கார்த்திகேயா உமையே எண்ணி அனுதினம் பூஜித்து வரும் நான் உமை விரைவில் அடைவதற்காகவே நாரதர் மகரிஷிடம் அவ்வாறு பேசினேன். மன்னித்து விரைவில் வந்து என்னை திருமணம் புரிவாயாக. ரோஹரா.